மஞ்சள் பூசணி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மஞ்சள் பூசணியில் வந்து நிறைய பீட்டா கரோட்டின், இது வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதேமாதிரி விட்டமின் இ, நோய் எதிர்ப்பு சக்தியும் இது வந்து கொடுக்கும். அதேமாதிரி அதிக நார்ச்சத்து உள்ளது. இந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நாளடைவில் அது சரியாயிடும். அது வந்து நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், 3 முட்டை ஊற்றிக்கலாம், உடச்சி போட்டுக்கலாம். அடுத்தது நாட்டு சர்க்கரை 1 கப் அளவுக்கு, பட்டை பவுட்ரு வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். நான் ஒரு விஸ்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்ட பால் சேர்த்துக்கலாம். நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு போட்டு அடுத்தது நல்லா ஒரு பெரிய பீஸு பூசணிக்காய் தோல் நீக்கிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா கலந்து தேவைப்பட்ட பால், நல்லா திக்கான பால் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இப்போ கேக்கு மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை தோசை தவாவில் ஊற்றிக்கலாம். தோசை தவாவை வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி நல்லா மொத்தமாக ஒரு கரண்டி நிறைய ஃபுல்லாக எடுத்து நல்லா மொத்தமாக ஊற்றணும். அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துச்சு. அவ்வளோதான், ஆரோக்கியமான மஞ்சள் பூசணிக்காய் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது குழந்தைங்கள்லாம் இந்த கேக் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து நான் கூட்டி கொடுக்கறதுக்காக சாக்லேட் சிரப்பு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து கட்டாயம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.